பஸ்ஸை விட்டுட்டதுனால அரவிந்த் சாமி லாட்ஜ் எதுலையுமே தங்க முடியாம வேற வழியே இல்லாம கார்த்தியோட வீட்டுல போய் அந்த நைட்டு ஸ்டே பண்ண போறாரு. கார்த்தி தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிற கேரக்டரா இருக்கிறதுனால அரவிந்த் சாமிக்கு கார்த்தி மேல பெருசா நல்ல ஒப்பீனியனே இல்ல. ஆனா அந்த நைட் கார்த்தி வீட்டுல ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் தான் அரவிந்த் சாமிக்கு கார்த்தி பத்தி முழுசா தெரிய வருது. கார்த்தி ஏன் அரவிந்த் சாமி மேல இவ்வளவு பாசமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அரவிந்த் சாமி கிட்ட ஷேர் பண்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் நைட் ஃபுல்லா பீரை போட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த டைம்ல கார்த்தி தமிழர்களோட வரலாறு, ஈழத்தமிழர் பிரச்சனை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது மூலயமா படத்தை விறுவிறுப்பா நகர்த்தியிருக்காரு டைரக்டர். அதுக்கப்புறமா இப்படியும் ஒரு நல்லவன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமிக்கு கார்த்தி மேலே பொறாமை ஏற்படுது. இந்த படத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அரவிந்த் சாமி கார்த்தி வீட்டுல இருந்து சொல்லாம இல்லாம விடியற் காலையில கிளம்பி போயிடுறாரு. நைட்டு ஃபுல்லா கார்த்தி கூட ஜாலியா பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் கார்த்தி மேல நல்ல